தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தலில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பதவிக்கான தேர்தலில் சுமார் 54% வாக்குகளும், கோவை மாநகராட்சி மேயர் தேர்தலில் சுமார் 45% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இதேபோல் ராமநாதபுரம், அரக்கோணம் உள்ளிட்ட 4 நகராட்சி தலைவர் பதவிகள் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட மற்ற பதவிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவை ஆகிய மாநகராட்சி மேயர்கள், 8 நகராட்சி தலைவர்கள் உட்பட உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள 2130 பதவியிடங்களுக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இவற்றில் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் மற்றும் 4 நகராட்சி தலைவர்கள் உட்பட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த அஇஅதிமுக வேட்பாளர்களில் 1589 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். எஞ்சியுள்ள 530 உள்ளாட்சி பதவியிடங்களுக்கு நேற்று மிகவும் அமைதியான முறையில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். இடைத்தேர்தலையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் தேர்தலில் 53.89%, கோவை மாநகராட்சி மேயர் தேர்தலில் 44.59% வாக்குகள் பதிவானதாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நகராட்சி தலைவருக்கான இடைத்தேர்தலை பொறுத்தவரை அதிகபட்சமாக விருதாச்சலம் நகராட்சியில் 64.73% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அரக்கோணத்தில் 45, ராமநாதபுரத்தில் 53.93, கடலூரில் 59.62% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதேபோல் பேரூராட்சி தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்களுக்கான தேர்தலில் 73.34%, மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், ஊராட்சி தலைவர், ஊராட்சி வார்டு உறுப்பினர் போன்ற பதவிகளுக்கான தேர்தலில் 68% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.